கருப்புச் சட்டை மற்றும் வெள்ளைச் சட்டை அணிந்த 2 பேரும் படிக்கட்டுகளில் நடந்து வராமல் அங்கு பறந்து பேய்களைப் போல் வந்து இறங்கினார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் 4வது மாடியிலிருந்து 3வது மாடி பயிற்சி மண்டபத்தின் நுழைவாயிலுக்கு வந்தனர். முட்டையடித்த நடுத்தர வயது மனிதனும் சிறப்பு மூடினவரும் அந்த பயிற்சி மண்டபத்திற்குள் பார்த்தனர். இந்த நேரத்தில் லியோ பறக்கும் வேகத்தை அளக்கும் இயந்திரத்தின் முன் நின்று கொண்டிருந்தான். விரைவில் அந்த இயந்திரத்தின் உள் பறந்து சென்றான். 30.1 மீட்டர் பை வினாடி வேகத்தில் கடந்தான். வழுக்கை தலை கொண்ட நடுத்தர வயது மனிதரும் சிவப்பு முடி கொண்ட மனிதரும் வேக சோதனை இயந்திரத்தில் காட்டப்பட்ட எண்ணை பார்த்தனர். இந்த பையன் 1000 கிலோவுக்கும் மேல் வலிமையும் 30.1 மீட்டர் பை வினாடி என்ற நம்ப முடியாத வேகம் இவனுக்கு இருக்கிறதா என்று வழுக்கை தலை கொண்ட நடுத்தர வயது மனிதர் அதிர்ச்சியடைந்தார். சகோதரர் தீரன், இந்த பையன் மிகவும் இளமையா இருக்கான். ஒரு ஃபைட்டருக்கு தேவையான உடற்தகுதி லெவல அவன் ஏற்கனவே எட்டிருக்கான் போல என்றார் சிவப்பு முடிக்காரர் ஆச்சரியமாக. தனது வழுக்கை தலையாட்டிய நடுத்தர வயதுக்காரன், ஆமாம், அவன் பெயர் லியோ. அவன் நம்ம டோஜோவில் இருக்கிற திறமையான மாணவர்களில் ஒருவன். இந்த வருடம் அவனுக்கு 18வது பிறந்த நாள் என்றார். 18 வயசா? இவ்வளவு இளமையா? சிவப்பு முடிக்காரனின் கண்கள் மின்னின. இந்த நேரத்தில் லியோ நுழைவாயிலில் யாரை பார்த்தானோ தன்னை பார்ப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். சிவப்பு முடிக்கொண்ட மனிதர்தான் வெளியில் பந்தய காரில் வந்த போராளி. அதே நேரத்தில் வழுக்கை தலை கொண்ட நடுத்தர வயது மனிதர் இந்த டோஜோ ஆஃப் லிமிட்ஸின் மாஸ்டர் சபிரிஸ். அவருக்கு இங்கு அதிக சக்தி மற்றும் அதிகாரம் உள்ளது. டோஜோவின் விதிகளின்படி ஒவ்வொரு மாணவரும் அவரை பயிற்றுவிப்பாளர் என்று அழைக்கிறார்கள். பயிற்றுவிப்பாளர். அவன் அருகே வந்து, வாழ்த்துக்கள் லியோ என்று கூறினான். பயிற்றுவிப்பாளர் சபரிஸ் சிரித்தார். நீ இவ்வளவு வேகமானவன் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஒரு போராளிக்கு தேவையானதை நீ ஏற்கனவே அடைந்து விட்டாய். பிறகு அருகில் நின்றவரை பார்த்து, இவர் உன் மூத்த வீரர் தியான். தியான், உன் பெயரை சொல்வதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்றான் புன்னகையுடன். இல்லை. தியான் லியோவை பார்த்து தலையசைத்தார். இந்த இளைஞன் இவ்வளவு இளமை வயதிலேயே ஒரு போராளிக்கு தேவையான உடற்தகுதி தேவையை அடைந்து விட்டான். ஒருவேளை இவன் எதிர்காலத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வகைய சரிக்கு தொடர்பு இருக்கலாம் என்று எண்ணினார். சபிரிஸ் லியோவை பார்த்து சிரித்து, லியோ, நீ உயர்நிலை பள்ளி தேர்வுகளை சரியாக எழுதி வைத்திருக்க வேண்டுமே. அதன் முடிவுகள் என்னவாக இருந்தாலும் அதை விட்டுவிடு. பள்ளிக்கு செல்வதில் என்ன பயன்? அங்கிருக்கும் பாட்டத்திட்டங்கள், கணிதங்கள் மற்றும் எல்லாமே இப்போதிருக்கும் உலக சூழ்நிலைக்கு சுத்தமாக பொருந்தது. அதனால நீ என்ன பண்ற? ஜூனியர் ஃபைட்டர் தேர்வில் கவனத்தை செலுத்து. அது ஜூலை 1 செப்பாக்கம் நகரில் டோஜோவிற்கு சென்று உன் வருங்கால ஃபைட்டர் தேர்வை எழுது. உன் தற்போதைய பலத்தின் மூலம் நீ எளிதாக தேர்ச்சி பெறுவாய் என்றார். உயர்நிலை பள்ளி தேர்வுகளா? தியானும் சிரித்தார். கல்லூரியில் உன் நேரத்தை வீணாக்காதே. உன்னிடம் நல்ல திறமை இருக்கு. நீ என்ன செய்தாலும் அதில் முழு கவனத்தையும் செலுத்து. இப்போதே நீ உன் முழு கவனத்தையும் தற்காப்பு கலைகளில் செலுத்த வேண்டும். நீ ஒரு போராளியாக மாறும்போது எங்கள் நிலையை அடைந்த பிறகு டோஜோவில் சேரு. அவ்வாறு செய்வதன் மூலம் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் என்றார். இந்த 2 போராளிகளும் இங்கு மிக உயர்ந்த பதவிகளை வைத்திருந்தனர். சமூகத்தின் பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. லியோ, நீ எங்கள் அணியில் சேர்வதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று கூறி அவன் தோள்பட்டையில் தட்டினார். தியான் சொல்வது சரிதான். சபரிஷ் லியோவை பார்த்து கூறினார், லியோ, நீ மிக வேகமாக முன்னேறியிருக்க. நீ இந்த சென்னை பிராந்தியத்தின் வாரியர் ஆஃப் லிமிட்ஸில் நீ இப்போது இன்னும் வேகமாக பல பயிற்சிகளை கற்றுக்கொள்பவராக இருக்க. நீ 16 வயதில் எனது வாரியர் ஆஃப் லிமிட்ஸில் நுழைந்த. இப்போ உனக்கு 18 வயது. நீ ஏற்கனவே ஒரு போராளியின் எல்லையை அடைஞ்சிட்ட. நீ கல்லூரிக்கு சென்று உன் சக்தியை அங்க வீணடித்தா உனக்கு 4 அரசாங்கியே வீணா போயிடும். அது உண்மையிலேயே ஒரு பெரிய தடையாக இருக்கும் முன்னேற்றத்துக்கு. நீங்கள் 16 வயதிலிருந்து 30 வயது வயதான் வேகமாக முன்னேற முடியும் என்பது உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்பவே நீ இதை பண்ணாம வெட்டினா உனக்கு வயதாகும்போது அது கடினமாகிவிடும் என்று சபரிஸ் தீவிரமாக சொன்னார். ஒரு போராளி தன்னை முன்னேற்றக் கொள்ள 4 கல்லூரி படிப்பு மிகவும் எளிதான காலம்தானே என்றான் லியோ. இல்லை, நீ ஒரு போராளியின் பார்வையில் இந்த 4 ஆண்டுகளை படிப்பதற்காக வீணாக்குவது உண்மையிலேயே ஒரு பெரிய பின்னடைவாகும். உண்மையாவா என்று லியோ சற்று திகைத்து போனார். கடவுளே, அப்ப என் தேர்வு தோல்வி அவ்வளவு மோசமானது இல்லை போலிருக்கே என்று எண்ணினான். லியோ, நீ அதிகாரப்பூர்வமாக ஒரு போராளியாக மாறும்போது எனது வாரியர் ஆஃப் லிமிட்ஸில் சேர்வது எப்படி இருக்கும் கேரி சபரிஷ் சிரித்தார். நீ எனது வாரியரில் ஒரு போராளியாக மாறினால் நான் உனக்காக ஒரு சிறப்பு தனி வீட்டை ஏற்பாடு செய்வேன் என்றார். அதை கேட்ட லியோ ஆச்சரியமாக அவர் கண்களை பார்க்க அவர் புன்னகைத்துக் கொண்டு, நிச்சயமா, நீ அதை விற்க முடியாது. அது மட்டுமல்ல, மாதத்திற்கு குறைந்தது $20,000 இந்திய மதிப்பு பணம் சம்பளமும் கிடைக்கும் என்றார். எனக்கு மட்டும் ஒரு தனிய வில்லாவா
$20,000 ஆரம்ப சம்பளமா? லியோ மூச்சு வாங்கினான். 20,000 பெரிய தொகை அல்ல, ஆனால் ஒரு தனி வில்லா மிகவும் ஆடம்பரமாக இருக்கும். தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 6 மனித தலைமையகங்கள் மட்டுமே உள்ளன. வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் 6 முக்கிய நகரங்கள். இங்கு நிலம் மிகவும் மதிப்புமிக்கது மற்றும் விலைமதிப்பற்றது. எனவே ஒரு வில்லாவிற்கு மிக அதிக வரி விதிக்கப்படும். ஒரு வழக்கமான வீட்டில் 10,000 முதல் லட்சக்கணக்கான ரூபாய் வரை செலவாகும். இதனால்தான் பலர் மலிவான வாடகை வீடுகளில் வசிக்க வழிவகுத்தது. வழக்கமான வீடுகள் ஏற்கனவே மிகவும் விலை உயர்ந்தவை. ஒரு வில்லா அல்லது மாளிகை வாங்குவதற்கு 200 லட்சம் ரூபாய் செலவாகும். மேலும் தனியார் வில்லாக்கள் தற்போது நாட்டால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. பணத்தால் மட்டும் அவற்றில் வாழ முடியாது. அதில் ஒன்றில் வாழ உங்களிடம் பணம், அதிகாரம் மற்றும் ஒரு சிறப்பு பதவி இருக்க வேண்டும். மிகப்பெரிய வரியை கருத்தில் கொண்டு தனியார் வில்லாமில் ஒன்றே மில்லியன்களில் செலவாகும். ஒரு சிறிய தனியார் வில்லா சுமார் 300 அடி, அதாவது 200 முதல் 300 மில்லியன் வரை இருக்கும். லியோ மூச்சை பிடித்துக்கொண்டு, நான் அதை விற்க அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு குடும்பம் அந்த தனியார் வில்லாவில் வாழ்வது இந்த உலகத்தில் பிறப்பதை மதிப்புக்குரியதாக மாற்றும். 2 அல்லது 3 பில்லியன், அதனால் என்ன? ஜாங் தந்தை ஒரு அதிபர் இதுபோன்ற ஒரு தனியார் வில்லாவில் ஒருபோதும் வாழ முடியாது. லியோ, என் வாரியர் டவர் சலுகைகள் நாட்டின் சிறப்பு படைகளிலிருந்து மிகவும் வேறுபட்டவை அல்ல என்று சபரிஷ் சிரித்தார். சிறப்பு படைகளின் போராளிகளுக்கு நல்ல சம்பளமும் சிறப்பு வீடுகளும் உள்ளன. அவர்களிடம் இல்லாத ஒரே விஷயம் கொலை உரிமை மட்டும்தான். இது சூழ்நிலை தேவைப்பட்டால் மட்டுமே எந்த ஒரு நபரையும் கொல்ல அனுமதிக்கும். நிச்சயமாக அவர்கள் சீரற்ற முறையில் மக்களை கொல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் நிலையை உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றுதான். கொலை உரிமையா? சிறப்பு படைகளின் போராளிகளுக்கு ஒருவரை கொல்ல உரிமை உண்டு என்று லியோ முன்பு கேள்விப்பட்டிருக்கிறான். எனினும் எங்கள் டோஜோவுக்கும் சிறப்பு உரிமைகள் உள்ளன. யாராவது உங்களிடம் அடிக்கடி சண்டையிட்டால் நீங்கள் டோஜோவிடம் புகார் செய்யலாம். டோஜோவின் புலனாய்வர்கள் நிலையை உறுதிப்படுத்திய பிறகு அவர்கள் சென்னை பாதுகாப்புத்துறையை சந்தித்து உடனடியாக அந்த நபரை அழைத்து வருவார்கள் என்றான். அதற்கு சபரிஷ் சிரித்தார். நீ என் வாரியர் டவரில் சேர்ந்தால் உனக்கு பணம், பதவி எல்லாம் இருக்கும். மனித இனத்தின் எல்லைகளை நோக்கி நீ விரும்பும் அளவுக்கு வளரலாம். ஆனால் வரம்புகள் இருக்கு டோஜோ என்றார். சபரிஷ் தன் அருகிலிருந்த தியானை சுட்டிக்காட்டினார். இது என் சீடன் தியான். சமீபத்தில் ஒரு அரக்கனை கொன்று அதற்காக கிட்டத்தட்ட 100 மில்லியன் பூமி டாலர்கள் சம்பாதித்தார். நீ அதை மாற்றினால் அது சுமார் 300 மில்லியன் டாலர்களாக இருக்கும். நீ கடினமாக உழைத்தால் உன் திறமையால் அவரது நிலையை அடைவது அவ்வளவு பெரிதல்ல என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்றார். லியோ திகைத்து போனார். ஐயா, ஒரு அரக்கனை கொன்றால் இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமா என்று ஆச்சரியமாக, நீ எந்த மாதிரியான அரக்கனை கொன்றார் என்று எண்ணினான். லியோ, தொடர்ந்து கடினமாக முன்னேறு. நீ உண்மையிலேயே திறமையானவன். எனவே என் எண்ணத்தை ஏமாற்ற வேண்டாம். சபரிஷ் சேர்த்துக்கொண்டு லியோவின் தோளை தட்டினார். நீ ஒரு போராளி அளவின் போராளியாக மாற ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். அந்த நேரத்தில் பணம், பதவி, அழகுகள் உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று கூறி தியான் கொஞ்சம் சிரித்தார். அந்த நேரத்தில் உன்னுடன் இணைந்து சில அரக்கன்களை வேட்டையாடினால் அதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைவேன். ஹஹா. அதை சொல்லிவிட்டு சபரிஷ் மற்றும் தீரன் சிரித்தபடி வெளியேறினார். லியோ பயிற்சி மண்டபத்தில் நின்று கொண்டிருந்தான். அவனது எண்ணங்கள் குழப்பத்தில் இருந்தன. அது பயிற்றுவிக்குனராக இருந்தாலும் அல்லது மர்மமான சிவப்பு முடி இளைஞனாக இருந்தாலும் லியோ அவர்களின் சிரிப்பிலும் பேச்சிலும் ஒருவித பொறுப்பற்ற தன்மையை உணர முடிந்தது. ஒருவித காட்டுத்தனம். பொறுப்பற்ற தன்மை? காட்டுத்தனமா? லியோவின் முகத்தில் ஒரு புன்னகை பரவத் தொடங்கியது. ஆமாம், ஆண்கள் இந்த உலகத்தில் பொறுப்பற்றவர்களாக இருந்து தங்கள் சொந்த வழியை உருவாக்க வேண்டும். பூமியின் வலிமையான போராளி முன்பு ஒருமுறை சொன்னார், ஒரு ஜெனரலாக விரும்பாத ஒரு சிப்பாய் ஒரு நல்ல சிப்பாய் அல்ல. சிறந்த போராளியாக விரும்பாத ஒரு போராளிக்கு போராளியின் இதயம் இல்லை. கைகால்களை கட்டிக்கொண்டு வாழ்வதின் பயன் என்ன? நீங்கள் வானத்தை அதிர வைக்கும், பூமியை நொறுக்கும் விதமாக ஒரு வழியை உருவாக்க வேண்டும். 18 வயது என்பது உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு நிலைப்படத் தொடங்கும் நேரம். பயிற்றுவிக்குனராக இருந்தாலும் அல்லது மர்மமான போராளியாக இருந்தாலும் லியோவின் எண்ணங்கள் முற்றிலும் மாறின. நான் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். வலிமையான போராளியான ஆதவன், இரண்டாவது வலிமையான மார்க், லார்ட் முறையே வாரியர் ஆஃப் லிமிட்ஸ் மற்றும் மார்க் டோஜோவை உருவாக்கினார். 5 பெரிய நாடுகளை கூட அவர்கள்தான் சமமாக நடத்தினார். அவர்களால் அதை செய்ய முடிந்தது. 3வது நபரால் கூட அதை செய்ய முடியுமா? பயிற்சி மண்டபத்தை விட்டு வெளியேறிமா பசங்களுக்கு கனவுகள் இருக்கும். அதனால் அவற்றை துரைக்கும். மனம் கூறியது, இளமைதான் உன் மூலதனம். இளமை என்பது எதிர்காலம் வைத்திருக்கும் எல்லையை சாதிக்க இருக்கும் நேரம். எல்லாம் உங்கள் சொந்த கடின உழைப்பை பொறுத்து இருக்கும். போராடு, தொடர்ந்து போராடு என்ற வரிகள் அவனுக்கு ஞாபகம் வந்தது. நாட்கள் கடந்தன. ஜூன் 28 நண்பகல், பிரகாசமான வானம். லியோவும் அவர் நண்பனும் 3வது உயர்நிலைப் பள்ளியை நோக்கி நடந்து வந்தார்கள். இன்று பட்டமளிப்பு நாள். அங்கே அவர்கள் பட்டமளிப்பு மற்றும் புது விண்ணப்ப படிவங்களை பெறுகிறார்கள். லியோ, வாரியர் ஃபைட்டர் தேர்வில் நீங்கள் நிச்சயமாக தேர்ச்சி பெற முடியுமா என்றான். வெண் என்ன, அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை என்றான். ஆமாம்,
ஜூலை 1 நான் செப்பாக் வகரின் வாரியர் ஆஃப் லிமிட்ஸ் தலைமையகத்தில் வாரியர் தளத்தில் என் தேர்வை எழுதப் போகிறேன் என்று கூறி லியோ சிரித்தார்.